என்ன டேஸ்டா இருக்கம்மா, ருசினா ருசி. அடுப்பை பற்ற வைக்காம ஒரு ரசம் வச்சிருவோமா நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில்? வாங்க. சுட்ட கத்திரிக்காய் 2, சுட்ட வத்தல், ஒரு அரை பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை பூண்டு இவ்வளோத்தையும் நறுக்கி சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது, சேர்த்துக்கிடுவோம். புளி தண்ணி ஊற்றிடுவோம். மல்லித்தலையை போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி. இனியும் நம்ம நல்லா புளி தண்ணியை பிணைஞ்சிக்கிடுவோம். இதுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் புளி தண்ணின்னு பேர் பார்த்துக்கிடுங்க. இந்த டக்குன்னு வேலைக்கு போகிறவங்கலாம் குழம்பு வச்சு டக்க முடியாது, அடுப்பு பற்ற வச்சு. அந்த காலத்தில் தோட்டத்துலலாம் எங்கள் பாட்டி தாத்தாலாம் பனை ஏறும்போது பட்டை பிடிச்சி சோறை போட்டு இந்த புளி தண்ணியை தான் எங்கள் பாட்டி பணிஞ்சு தருவா. யாருக்கெல்லாம் புளி தண்ணி நல்லா பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாவட்டத்தில் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு போடுங்க. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுக்கு பேர் புளி தண்ணி. இந்த புளி தண்ணி பிடிச்சவங்க நல்லபடியாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. திருநெல்வேலி ஸ்டைல் புளி தண்ணி ரெடி ஆயிட்டு. இந்த மாதிரி புளி தண்ணி உங்களுக்கு வேணும்னா செஞ்சு பாருங்கள்.